Hi children, good morning. Hi. Good morning. சரி மிஸ் நான் போர்டில் எர்த் அப்புறம் நைட் 2 வேர்ட்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். அதில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல போறீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிற எர்த் ரைட்டா, செகண்ட் எழுதியிருக்கிற எர்த் ரைட்டா? ஃபர்ஸ்ட் எழுதி எப்படி ஃபர்ஸ்ட் எப்படி அப்படின்னோட செகண்ட் எப்படி அப்படின்னோட ஃபர்ஸ்ட். இந்த எர்த் ரைட்டா, இந்த எர்த் ரைட்டா? செகண்ட்ல எழுதிருக்க எர்த் தான் ரைட். ஏன் செகண்ட்ல எழுதிருக்க எர்த் ரைட்? ரீசன் இந்த டி வந்து சின்னதா இருக்கு, லென்த் கம்மியா இருக்கு, ஹைட் கம்மியா இருக்கு இதுல, அதனால இது தப்பு. இது வந்து கரெக்டா ஹெச்சோட ஈக்குவலா இருக்கு, அதனால ரைட்னு சொல்றீங்க. அப்படியா? சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க, இது முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இந்த எர்த் தான் கரெக்ட். ஏன்னா ஸ்மால் டி எழுதிட்டு பக்கத்துல ஹெச் ஸ்மால் ஹெச் போடும்போது டி கொஞ்சம் ஹைட் கம்மியாவும் ஹெச் அதை விட கொஞ்சம் தாளாவும் எழுதணும். சரியா சில்ட்ரன்? நம்மளோட பாட புத்தகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரிதான் நைட்லயும் ஹெச் நல்லா நீட்டமா போட்டிருக்கனா, இந்த டி கொஞ்சம் ஹைட் கம்மியா போட்டிருக்கனா, ஆனா இங்க ரெண்டு ஈக்குவலா போட்டிருக்கனா. இப்படி கிடையாது, இது கிடையாது. ரெண்டுலயுமே ஃபர்ஸ்ட் தான் ஆன்சர். சாக்பீஸ். டீக்கு பக்கத்துல ஹெச் எழுதும் போது இப்படிதான் இருக்கணும். சரியா? ஹெச்சுக்கு பக்கத்துல டி எழுதும் போது இப்படிதான் இருக்கணும். ஹெச் வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமா தான் இருக்கணும். புக்ல கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரைட்டிங், ஆமா பாத்துட்டீங்களா? ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி கொடுக்குறேன், அதனால இந்த விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதை ஃபாலோ பண்ணி எழுதணும். எல்லாருக்கிட்டையுமே சொல்லலாம், இது ட்ரூ. ஓகே, இதுல இருந்து ஃபாலோ பண்ணலாமா?